நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அங்க கதிர், ருக்மணி 2 பேருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "தனம்மா எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட நான் இந்நேரம் வந்திருப்பேன்ல. எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு நீங்க இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு தேடும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என் மனசு எந்த அளவுக்கு துடிச்சது தெரியுமா? நான் பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஒரு ஹாஸ்பிட்டல்லயும் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன்." அப்படின்னு கதிர் சொல்றாரு. "உங்களுடைய அந்த ஆட்டோ விழுந்ததுல்ல, அந்த இடத்துல பிளட்ட பார்த்ததுலருந்து என்னோட படபடப்பு இப்போ வரைக்கும் அடங்கவே இல்ல." அப்படின்னு கதிர் சொல்றாரு. அத கேட்டோனே அப்படின்னு தானே சொல்றாங்க. "இல்லங்க, இது சாதா ஒரு அடி தான். அது மட்டும் இல்ல. ட்ரிப்ஸ் முடிஞ்சோனே நீங்க வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாங்க. வீட்ல இருக்க எல்லாரையும் சேர்ந்து பதட்டப்பட வேணான்னு சொல்லிட்டு தான் நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல." அப்படின்னு தானே சொல்றாங்க. "என்ன தனம், என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? எங்கள பத்திலாம் உனக்கு கவலையே இல்லல்ல?" அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. "நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம். ஆமா, என்னோட ஃபோன் நம்பர் உனக்கு தெரியும்ல. யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கியாவது ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம்ல?" அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. "அத்தை, அதுக்காக நான் சொல்லல. இது சாதா வலி தான். அதனால தான் இத நான் பெருசா எடுத்துக்கல. நான் வீட்டுக்கு வந்துடலாம். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் நெனச்சேன். வேற எதுவும் நான் நெனைக்கல அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்றாங்க. "அப்படியே அடிச்சேனா?" அப்படின்னு தவடையிலேயே ஒண்ணு அடிக்கிறாங்க. "என்ன, ஏற்கனவே அவங்களுக்கு அடிபட்டுருக்கு. நீங்க வேற அடிக்கிறீங்க?" அப்படின்னு கதிர் கேட்குறாரு. "கதிர், நீ பேசாத. தனம் பண்ண வேலைக்கு இப்படிதான் பண்ணணும். நம்ப 2 பேரையும் சேர்த்து எந்த அளவுக்கு அவ துடிக்க விட்டா நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த." அப்படின்னு ருக்மணி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே நான் வேணும்னு பண்ணல அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு தனம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. "சரிங்க தனம்மா, இங்க டேப்லெட் கொண்டு வந்து குடுக்குறாங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அங்கருந்து அப்படியே போறாங்க. அப்ப கதிர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்படியே கைய புடிச்சுக்கிறாரு. ஹக் பண்ணிக்கிறாரு. "தனம்மா, உங்களுக்கு அடிபட்டுடுச்சுன்னோனே என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல தனம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு பயங்கரமா தோள்ல சாஞ்சுட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்காரு. "எழுந்துருங்க கதிர். ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு தானே சொல்றாங்க. எல்லாருமே அப்படியே சுத்தி பார்க்குறாங்க. "நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு பதட்டப்படுறீங்க? ஒரு சாதாரண அடி தானே. என்ன தானம்மா இப்படி ஈஸியா சொல்லிட்டீங்க? அந்த ஆட்டோ எப்படி கவுந்தது?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல, நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே வந்துட்டுருந்தேன். அப்ப எதுத்தா மாதிரி ஒரு பைக் வந்தது. அத நான் கவனிக்கல. அதனால அப்படியே சடனா பிரேக் போட்டேன். அப்படியே வண்டி கவுந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு தானே சொல்றாங்க. "தனம்மா, நீங்க சொல்லிட்டீங்க ஈஸியா. ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். தயவு செய்து எங்ககிட்டலாம் எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் மறைச்சிடலாம். அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. தயவு செய்து." அப்படின்னு கதிர் சொல்றாரு. "இல்ல, இல்ல. நான் இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். எந்த விஷயமா இருந்தாலும் நான் கண்டிப்பா ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்றாங்க. கதிர் பயங்கரமா அழுதுட்டுருக்காரு. "சரி, நான் போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்குறேன். எப்போ போலான்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் ட்ரிப்ஸ் முடிஞ்சோனே நம்ம போலாம்." அதே மாரி ட்ரிப்ஸ் எல்லாமே ஏத்துறாங்க. ருக்மணியும் வந்து பார்க்குறாங்க. "சரி, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. தனம், கதிர் 2 பேருமே வீட்டு வாசல்லயே நில்லுங்க. "இதோ வரேன்." அப்படின்னு போறாங்க ருக்மணி. போயிட்டு ஆரத்திலாம் கொண்டு வராங்க. ஆரத்தியெல்லாம் எடுக்குறாங்க. "இனிமே உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாது. நல்லதே நடக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே அப்படியே வந்து பார்க்குறாங்க. வாசுகி, ராதிகா எல்லாருமே பார்க்குறாங்க. "என்ன என்ன அடிபட்டுருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதுவா, ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் கீழ விழுந்துட்டேன் ஆட்டோல." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி." அப்படின்னு வாசுகி சொல்றாங்க. "தனம்மா, நீங்க வாங்க, உள்ள வாங்க." அப்படின்னு கதிர் அப்படி கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. "நீங்க உட்காருங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க." அதுக்குள்ள ருக்மிணி வராங்க. "இங்க பாரு தனம், இரு, நான் உனக்கு குடிக்க காஃபி கொண்டு வந்து தரேன். சரியா?" அப்படின்னு போயிட்டு காஃபியெல்லாம் போட்டு வந்து குடுக்குறாங்க. "தனம், நீ வந்துட்டு ஒரு 2, 3 நாளைக்கு ஆட்டோலாம் ஓட்ட வேண்டாம். நீ வீட்லயே இரு. ரெஸ்ட் எடு. சரியா?" அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. "அத்தை, இது ஒரு சின்ன அடிதான் அத்தை. இதுக்கே நீங்க 2 பேரும் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. "இங்க பாரு, உனக்கு இது சாதாரண விஷயம். ஆனா எனக்கு இது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயம். புரியுதா? நீ தான் என்னோட உலகமே. என்னோட பொண்ணே நீ தான். என் பொண்ணுக்கு அடிபட்டா நான் துடிக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்றாங்க. "சரிங்க அத்தை, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு தனம் சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க தனம்மா, உங்கள பொறுத்தவரைக்கும் இது ஒண்ணுமே இல்ல. ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. தெரியும்ல." அப்படின்னு கதிர் சொல்றாரு. "சரி கதிர், நீ பார்த்துக்கோ. நான் போறேன்." அப்படின்னு ருக்மணி அங்கேருந்து அப்படியே போறாங்க. அங்கேருந்து வராங்க வாசுகி, ராதிகா 2 பேருமே வராங்க. "என்ன, ஏன் ஆட்டோலாம் பார்த்து ஓட்ட மாட்டியா?" அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. நான் பார்த்து தான் ஓட்டுனேன். நான் சும்மா ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு போனேன். பைக் வந்துடுச்சு. அதான் தெரியாம பிரேக் போட்டதுனால கீழ விழுந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அப்போ நீ ஒழுங்கா ஆட்டோ ஓட்ட கத்துக்கலையா?" அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. "ஏய் ராதிகா, வாய மூடு. நீ ஒழுங்கா வேலைய பார்த்துட்டு போ." அப்படின்னு கதிர் சொல்றாரு. "என்ன மாமா, நான் சாதாரணமா பேசினா கூட என்ன போன்னு சொல்றீங்க. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க நீங்க." அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அங்க வந்து வாசிக்கும் ரொம்ப நக்கலாவே பேசுறாங்க. பேசிட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. போம்போது 2 பேருமே சேர்ந்து தனியா போய் பேசிக்கிறாங்க. ருக்மணி, ராதிகா 2 பேருமே சொல்றாங்க. "நல்லா அடிபட்டுருக்கே. பரவால்ல, பரவால்ல. எல்லாமே நல்லதுக்கு தான். அவ்ளோ திமிரு அவளுக்கு. அதான் அடிபட்டுருக்கு." அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. வாசிக்கு சந்தோஷமா சொல்றாங்க. "அவளுக்கு அடிபட்டுருச்சு. எப்படி வீட்டு வேலைலாம் செய்வா? நான் மட்டும் தான் செய்யணும் போல இருக்கு." அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. "அத்தை,
அவளுக்கு அடிபட்டுருச்சு, நான் சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் வீட்டு வேலை செய்யறத பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. பேசுவடி பேசுவ, நீ ஏன் பேச மாட்ட? அவள் வீட்டில் ஒரு வேலை கூட செய்ய மாட்டல்ல. ஏதாவது பண்ண சொன்னால் அத்தை என்னால் முடியல, அத்தை என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடி போயிடுவேன். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தாண்டி செய்யணும். அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதுக்காக வேலை செய்யணும்? அதெல்லாம் அதுக்கு தான் ஒரு வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அந்த ருக்மணி, அப்புறம் அந்த ஷாலினி, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அத்தை, அவங்களெல்லாம் மிரட்டி ஏதாவது வேலை வாங்கிக்கலாம், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு வராரு கதிர், சீக்கிரமாக வராரு ஈவினிங். வந்த உடனே தனத்துக்கிட்ட சொல்கிறாரு, நாம கொஞ்சம் அந்த வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அப்படின்னு கேட்குறாங்க தனம். இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு கதிர் கூட்டிகிட்டு போகிறாரு. போனால் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பீச்சுக்கு போன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சுற்றி இருக்க எல்லா இடத்தையுமே அப்படியே பார்க்குறாங்க, பார்த்து ரசிக்கிறாங்க. நல்லா இருக்குது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. தனம்மா எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நான் உங்கள் புருஷன் நீங்கள் நினச்சது கூட இல்லை, பரவாயில்ல. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது நீங்கள் நான் மதிச்சிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா? நாங்கள் தேடி வந்தது, எங்கள் மனசு பட்ட கஷ்டம் அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது தானம்மா. இப்போ வரைக்குமே என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. உங்களுக்கு என் மேலே அவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தனம், உன் மேலே எனக்கு பாசம் இருக்காதா? அப்போ நான் தான் உங்களை புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தனம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க, பயங்கரமாக அழறாங்க. கதிர், ஐ லவ் யூ கதிர், எனக்கு தெரியாது நீங்கள் இந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருப்பீங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி தானே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க. கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தனமாக என்னை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த ஒரு நாளைக்காக தான் நான் எவ்வளோ நாள் ஏங்கி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது தனம் சொல்கிறாங்க, கதிர் உன் மனசில் இவ்வளோ பாசம் இருந்தால் கண்டிப்பாக உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன். இனி எப்போவுமே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு தெரியுமா? இந்த ராதிகா இருக்கல்ல, ராதிகாவும் நீங்களும் ஒன்றா இருக்கா மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சுருந்தா. நான் அப்படியே ஆட்டோ ஓட்டிகிட்டு போகும்போது அது வந்ததை ஆன் பண்ணேன். பார்த்தா அதை பார்த்துக்கிட்டே நான் வண்டி ஓட்டினேன். அப்படியே எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராதிகா இருக்காள, அவள் நல்லவளே கிடையாது. அவள் எல்லாமே பிளான் போட்டு தான் பண்ணுவாள். அவள் வேணும்னு தான் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன் உங்களுக்கு தெரியாதா தானம்மா? உங்களையும் என்னையும் பிரிக்கணுன்றது தான் அவளோட குறிக்கோளாகவே இருக்கும். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா? நம்மளை சுற்றி எதிரிங்க இருக்கலாம், ஆனால் இவங்க எதிரிங்கன்னு நமக்கு தெரியணும். அவங்க மூலயமா எந்த விஷயம் வந்தாலும் அது நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா அவங்க வேணும்னு தான் பண்ணுறாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன் தானம்மா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. இல்லை உங்களை பற்றி எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியல தெரியுமா அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் அந்த ராதிகாவை வச்சுக்கிறேன், அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு அங்கேருந்து கதிர் கோவமாக போகிறாரு. ராதிகாவை பார்க்குறாரு, பார்த்து பேசுகிறாரு. இங்கே பாரு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. என்னமாம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் நான் பேசுவேன். ஆமாம், நீ எதுக்காக நீயும் நானும் சேர்ந்து இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோவை அப்படியே நீ தனமாக்கு அனுப்பி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ மாமா, நான் அப்படிலாம் அனுப்பலை, நான் சாதாரணமாக தான் அனுப்பினேன், அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாயை மூடு, நீ வாயை மூடு. நீ இப்படி அனுப்புனதுனால அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இன்றைக்கி எவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு பார்த்தியா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. என்ன மாமா, ஏன் நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா என்ன? அதுக்கு அவங்களுக்கு அடிப்படுறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. நீ அனுப்பின ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே ரோட்டில் போயிருக்காங்க, அதனால தான் வண்டியே கவுந்துருக்கு, புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் நீயும் நானும் இருக்கா மாதிரி ஏதாவது ஃபோட்டோ எடுத்து தனமாக்கு நீ அனுப்புன, இதுக்கப்புறம் இப்படி பேசிகிட்டே இருக்க மாட்டேன், புரியுதா? நீ இந்த வீட்லேயே இருக்க முடியாது, ஒழுங்காக உங்கள் வீட்டுக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. மாமா நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க, நான் அந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு அங்கே வந்து போகிறாங்க. போயிட்டு யோசிக்கிறாங்க, என்ன தனமா என்னால் தான் உங்களுக்கு இப்படி ஆச்சா? அப்போ நான் உங்களை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டேன். என்ன பண்ண முடியுமோ நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணிகிட்டே இருப்பேன், டார்ச்சர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன், நீங்கள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக அப்படி போகிறாங்க. அதே போகிறாரு, எப்போ போல் ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. பாவம் தனம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ளே தனம்மா வராங்க ஹோட்டலுக்கு. என்ன தனம்மா அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு வீட்லேயே இருக்க ஒரு மாதிரி போர் அடிக்குது, பரவாயில்ல, சின்ன அடி தானே, தானாகவே சரியாயிடும், அதான் நான் வந்துட்டேன் வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ தனம்மா, அப்படியே சரி நீங்கள் உட்காருங்க, நீ போயிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்குறாங்க, காஃபிலாம் குடிக்கிறாங்க. சரி கதி, நான் போயிட்டு வரேன், எனக்கு அங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. போகணுன்னே அங்கே இருக்க எல்லாருமே விசாரிக்கிறாங்க. என்ன தானோ தலையில் அடிபட்டிருக்கு, உடனே வந்திருக்க, ஏன் கொஞ்சம் டைம் எடுத்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இது கதிர் சொல்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எப்படி வீட்டில் இருக்க முடியும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வேலைக்கு வந்துட்டு என்னால் வீட்டில் இருக்க முடியல, ஆட்டோ ஓட்டாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மாதிரி ஆட்டோ கவுந்திருக்கு. ஏன் எங்கள் நம்பர்லாம் உனக்கு தெரியும்ல. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் தானே இப்படி இருக்க? அப்போ எங்கள்லாம் நீ வேற யாரோன்னு நினைக்கிறியா? அப்படின்னு கேட்குறாங்க. ஐயய்யோ! அக்கா நான் அப்படிலாம் நினச்சதே கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சிட்டுருக்கீங்க. நான் அப்படிலாம் யோசிக்கல. எனக்கு அந்த நேரத்துக்கு எதுவுமே சொல்ல வேணாம்னு நான் நினச்சேன். அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. நான் டாக்டர் கிட்ட கேட்டா, அவங்க சின்ன காயம் தான் ஒண்ணும் இல்ல. நீங்க ட்ரிப்ஸ் ஏத்திட்டு நீங்க போயிடலான்னு சொன்னாங்க. அதனால தான் நான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்ல. நீங்க வேற எதுவும் நினச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு தனம், என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன காயம்னா கூட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியிருந்தா நாங்கலாம் ஓடி வந்திருப்போம் தெரியுமா? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தனம் உன்ன பார்த்தா. என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எல்லாருமே அங்கேருந்து போறாங்க. தனம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐயய்யோ! இவங்க கிட்டலாம் சொல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தனம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஷாலினி வீட்ல இருக்காங்க. அப்படியே வராங்க வாசுகி. ஷாலினி வந்து கேட்குறாங்க, "என்ன எல்லாரும் இந்த வீட்ல தானே இருக்கீங்க? சமையல் அந்த தனத்தால பண்ண முடியல. அவளுக்கு ஏதோ அடிபட்டுருக்குன்னு சொல்றாங்க. ஏன் நீ பண்ண மாட்டியா? நீயும் பொண்ணு தானே. எந்த வேலையும் செய்யவே மாட்ற. இங்க பாரு, நீ போயிட்டு நான் சொல்ற மாதிரி சூப்பரா சமையல் பண்ணி வச்சிரு சரியா?" அப்படின்னா எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்படியே ஷாலினி பார்க்குறாங்க. ருக்மணியும் பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. ஆமா, இந்த அம்மா கிட்ட போய் பேசினா அதோட அது ரோட்ல போய் உட்காந்துக்கும். ஐய்யய்யோ! அப்பப்பப்பா! இது தொல்ல தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மரகதம், ருக்மணி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இங்க பாருங்க, தானம் சமைக்கலல்ல, நீங்க தான் சமைக்கணும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. "எனக்கா அந்த பொம்பளை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப போட்டு நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க மரகதம். "இங்க பாரு மரகதம், அவங்க கிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாது. உனக்கு தெரியும்ல. அமைதியா பூனை மாதிரி இங்க நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ரோட்ல போய் உட்காந்துப்பாங்க. அதோட மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. அதுக்குள்ள பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதனால நாம கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும் இப்போதைக்கு" அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா, நானே போயிட்டு எல்லா வேலையும் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகதம், ருக்மணி, ஷாலினி 3 பேரும் போயிட்டு சமையல் ரூம்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து தனம் வராங்க. "ஏன் அத்தை நீங்களே எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் பண்றேன்" அப்படின்னு தானே சொல்றாங்க. "என்ன தனம் இப்பதான் ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்க. நீ போய் கொஞ்ச நேரம் உட்காரு போ. நான் பார்த்துக்கிறேன் எல்லா வேலையும். கொஞ்ச நாளைக்கு நீ எந்த அடுப்பு பக்கமே வரக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. "அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. எனக்கு சின்ன காயம் தான். என்ன தனம் பேசிட்டு இருக்க? சின்ன காயமோ பெரிய காயமோ. அத்தை என்ன சொல்றேனோ அத அப்படியே கேளு. சரியா? நீ இரு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா வேலையும் செய்றாங்க. செஞ்சுட்டு அங்கேருந்து அப்படியே வராங்க. "நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்றாங்க. "நல்லா இருக்கு அத்தை. சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "தனா உனக்கு ஏதாவது வேணும்னா கூட நீ கேளு. நான் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. ஆமா, அப்படியே மருமகள விழுந்து 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 கவனிக்கிறா. இவதுங்களுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாசிக்கு ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுறாங்க. வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஆமா, இவளுங்க என்ன விதவிதமா எல்லா சாப்பாடும் பண்ணி வச்சிருக்காளுங்க. பரவால்ல, பரவால்ல. இவளுங்கலாம் நல்லா சமையல் தான் பண்றாளுங்க. இவளுங்களே இனிமே சமைக்கட்டும் அப்படின்னு வாசிக்கு பார்க்குறாங்க. அப்படியே வாசனை பிடிக்கிறாங்க. எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. டேஸ்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ராதிகா பார்க்குறாங்க. என்ன அத்தை எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வரீங்க? அதுவா ஒண்ணும் இல்ல. என்னென்ன சமையல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு வாசிக்கு, ராதிகா 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அங்க கதிர், ருக்மணி 2 பேருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "தனம்மா எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட நான் இந்நேரம் வந்திருப்பேன்ல. எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு நீங்க இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு தேடும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என் மனசு எந்த அளவுக்கு துடிச்சது தெரியுமா? நான் பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஒரு ஹாஸ்பிட்டல்லயும் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன்" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "உங்களுடைய அந்த ஆட்டோ விழுந்ததுல்ல, அந்த இடத்துல பிளட்ட பார்த்ததுலேருந்து என்னோட படபடப்பு இப்போ வரைக்கும் அடங்கவே இல்ல" அப்படின்னு கதிர் சொல்றாரு. அத கேட்டோனே அப்படின்னு தானே சொல்றாங்க. "இல்லங்க, இது சாதா ஒரு அடி தான். அது மட்டும் இல்ல. ட்ரிப்ஸ் முடிஞ்சோனே நீங்க வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாங்க. வீட்ல இருக்க எல்லாரையும் சேர்ந்து பதட்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல" அப்படின்னு தானே சொல்றாங்க. "என்ன தனம், என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? எங்கள பத்திலாம் உனக்கு கவலையே இல்லல்ல" அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. "நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம். ஆமா, என்னோட ஃபோன் நம்பர் உனக்கு தெரியும்ல. யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கியாவது ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு ருக்மணி சொல்றாங்க. "அத்தை அதுக்காக நான் சொல்லல. இது சாதா வலி தான். அதனால தான் இத நான் பெருசா எடுத்துக்கல. நான் வீட்டுக்கு வந்துடலாம். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் நெனச்சேன். வேற எதுவும் நான் நெனைக்கல அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. "அப்படியே அடிச்சேனா?" அப்படின்னு தவடையிலேயே ஒண்ணு அடிக்கிறாங்க. "என்ன ஏற்கனவே அவங்களுக்கு அடிபட்டுருக்கு. நீங்க வேற அடிக்கிறீங்க" அப்படின்னு கதிர் கேட்குறாரு. "கதிர் நீ பேசாத. தனம் பண்ண வேலைக்கு இப்படிதான் பண்ணணும். நம்ப 2 பேரையும் சேர்த்து எந்த அளவுக்கு அவ துடிக்க விட்டா நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த" அப்படின்னு ருக்மணி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே நான் வேணும்னு பண்ணல அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு தனம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. "சரிங்க தனம்மா, இங்க டேப்லெட் கொண்டு வந்து குடுக்குறாங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அங்கேருந்து அப்படியே போறாங்க. அப்ப கதிர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்படியே கைய புடிச்சுக்கிறாரு. ஹக் பண்ணிக்கிறாரு. "தனம்மா உங்களுக்கு அடிபட்டுடுச்சுன்னோனே என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல தனம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு பயங்கரமா தோள்ல சாஞ்சிட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்காரு. "எழுந்துருங்க கதிர். ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு தானே சொல்றாங்க. எல்லாருமே அப்படியே சுத்தி பார்க்குறாங்க. "நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு பதட்டப்படுறீங்க? ஒரு சாதாரண அடி தானே. என்ன தானம்மா இப்படி ஈஸியா சொல்லிட்டீங்க? அந்த ஆட்டோ எப்படி கவுந்தது?" அப்படின்னு கேட்குறாரு.
இல்ல நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே வந்துட்டுருந்தேன். அப்ப எதுத்தா மாதிரி ஒரு பைக் வந்தது. அத நான் கவனிக்கல. அதனால அப்படியே சடனா பிரேக் போட்டேன். அப்படியே வண்டி கவுந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு தானே சொல்றாங்க. "தனமா நீங்க சொல்லிட்டீங்க ஈஸியா. ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். தயவு செய்து எங்ககிட்டலாம் எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் மறைச்சிடலாம். அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. தயவு செய்து" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "இல்ல, இல்ல நான் இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். எந்த விஷயமா இருந்தாலும் நான் கண்டிப்பா ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. கதிர் பயங்கரமா அழுதுட்டுருக்காரு. சரி நான் போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்குறேன். எப்போ போலான்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் ட்ரிப்ஸ் முடிஞ்சோனே நம்ம போலாம். அதே மாரி ட்ரிப்ஸ் எல்லாமே ஏத்துறாங்க. ருக்மணிய வந்து பார்க்குறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. தனம், கதிர் 2 பேருமே வீட்டு வாசல்லயே நில்லுங்க. இதோ வரேன் அப்படின்னு போறாங்க. ருக்மணி போயிட்டு ஆரத்திலாம் கொண்டு வராங்க. ஆரத்தியெல்லாம் எடுக்குறாங்க. இனிமே உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாது. நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே அப்படியே வந்து பார்க்குறாங்க. வாசுகி, ராதிகா எல்லாருமே பார்க்குறாங்க. "என்ன என்ன அடிபட்டுருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் கீழ விழுந்துட்டேன் ஆட்டோல அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி" அப்படின்னு வாசுகி சொல்றாங்க. "தனம்மா நீங்க வாங்க, உள்ள வாங்க" அப்படின்னு கதிர் அப்படி கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. "நீங்க உட்காருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க." அதுக்குள்ள ருக்மிணி வராங்க. "இங்க பாரு தனம், இரு நான் உனக்கு குடிக்க காஃபி கொண்டு வந்து தரேன். சரியா?" அப்படின்னு போயிட்டு காஃபியெல்லாம் போட்டு வந்து குடுக்குறாங்க. "தனம் நீ வந்துட்டு ஒரு 2, 3 நாளைக்கு ஆட்டோலாம் ஓட்ட வேண்டாம். நீ வீட்லயே இரு. ரெஸ்ட் எடு சரியா?" அப்படின்னு ருக்மிணி சொல்றாங்க. "அத்தை இது ஒரு சின்ன அடி தான் அத்தை. இதுக்கே நீங்க 2 பேரும் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்றாங்க. "இங்க பாரு, உனக்கு இது சாதாரண விஷயம். ஆனா எனக்கு இது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயம். புரியுதா? நீ தான் என்னோட உலகமே. என்னோட பொண்ணே நீ தான். என் பொண்ணுக்கு அடிபட்டா நான் துடிக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி சொல்றாங்க. "சரிங்க அத்தை, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு தனம் சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க தனம்மா, உங்கள பொறுத்தவரைக்கும் இது ஒண்ணுமே இல்ல. ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே தெரியும்ல" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "சரி கதிர் நீ பார்த்துக்கோ. நான் போறேன்" அப்படின்னு ருக்மணி அங்கேருந்து அப்படியே போறாங்க. அங்கேருந்து வராங்க வாசுகி, ராதிகா 2 பேருமே வராங்க. "என்ன? ஏன் ஆட்டோல பார்த்து ஓட்ட மாட்டியா?" அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நான் பார்த்து தான் ஓட்டுனேன். நான் சும்மா ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு போனேன். பைக் வந்துடுச்சு. அதான் தெரியாம பிரேக் போட்டதுனால கீழ விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அப்போ நீ ஒழுங்கா ஆட்டோ ஓட்ட கத்துக்கலையா?" அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. "ஏய் ராதிகா வாய மூடு. நீ ஒழுங்கா வேலைய பார்த்துட்டு போ" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "என்ன மாமா நான் சாதாரணமா பேசினா கூட என்ன போன்னு சொல்றீங்க. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க நீங்க" அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அங்க வந்து வாசிக்கும் ரொம்ப நக்கலாவே பேசுறாங்க. பேசிட்டு அங்க வந்து அப்படியே போறாங்க. போம்போது 2 பேருமே சேர்ந்து தனியா போய் பேசிக்கிறாங்க. ருக்மணி, ராதிகா 2 பேருமே சொல்றாங்க. "நல்லா அடிபட்டுருக்கு. பரவால்ல, பரவால்ல. எல்லாமே நல்லதுக்கு தான். அவ்ளோ திமிரு அவளுக்கு. அதான் அடிபட்டுருக்கு" அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. வாசிக்கு சந்தோஷமா சொல்றாங்க. "அவளுக்கு அடிபட்டுருச்சு. எப்படி வீட்டு வேலைலாம் செய்வா? நான் மட்டும் தான் செய்யணும் போல இருக்கு" அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. "அத்தை அவளுக்கு அடிபட்டுருச்சு. நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க வீட்டு வேலை செய்யறத பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. "பேசுவடி, பேசுவ. நீ ஏன் பேச மாட்ட? உன் வீட்ல ஒரு வேலை கூட செய்ய மாட்டல்ல? ஏதாவது பண்ண சொன்னா, அத்தை என்னால முடியல, அத்தை என்னால முடியல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடுவ. "வீட்ல இருக்க எல்லா வேலையும் நான் தாண்டி செய்யணும்." "அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்காக வேலை செய்யணும்? அதெல்லாம் அதுக்கு தான் ஒரு வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அந்த ருக்மணி, அப்புறம் அந்த ஷாலினி இவங்கலாம் இருக்காங்கல்ல அத்தை. அவங்களெல்லாம் மிரட்டி ஏதாவது வேலை வாங்கிக்கலாம். நீங்க கவலையே படாதீங்க" அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. "சரி, சரி" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு வராரு கதிர். சீக்கிரமா வராரு ஈவினிங். வந்த உடனே தனத்துக்கிட்ட சொல்றாரு, "நாம கொஞ்சம் அந்த வெளிய போயிட்டு வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க தனம். "இல்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வாங்க போலாம்" அப்படின்னு கதிர் கூட்டிட்டு போறாரு. போனா பீச்சுக்கு கூட்டிட்டு போறாரு. பீச்சுக்கு போன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சுத்தி இருக்க எல்லா இடத்தையுமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து ரசிக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு. "தனம்மா எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க? எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நான் உங்க புருஷன் நீங்க நெனச்சது கூட இல்ல, பரவாயில்ல. ஆனா அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது நீங்க மதிச்சிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா? நாங்க தேடி வந்தது, எங்க மனசு பட்ட கஷ்டம், அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது தானம்மா. இப்போ வரைக்குமே என்னால அத தாங்கிக்கவே முடியல" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "உங்களுக்கு என் மேல அவ்ளோ பாசமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா தனம், உன் மேல எனக்கு பாசம் இருக்காதா? அப்ப நான் தான் உங்கள புரிஞ்சுக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு தனம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமா அழறாங்க. "கதிர், ஐ லவ் யூ கதிர். எனக்கு தெரியாது நீங்க இந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருப்பீங்க. எனக்கு சத்தியமா தெரியாது கதிர்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணி தனம் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழறாங்க. கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "தனம்மா என்ன ஏத்துக்கிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் இந்த ஒரு நாளைக்காக தான் நான் எவ்ளோ நாள் ஏங்கி இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அப்போ தனம் சொல்றாங்க, "கதிர் உன் மனசுல இவ்ளோ பாசம் இருந்தா கண்டிப்பா உங்கள விட்டு நான் பிரியவே மாட்டேன். இனி எப்பவுமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிட்டு இருக்காங்க. "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியுமா? இந்த ராதிகா இருக்கால்ல, ராதிகாவும் நீங்களும் ஒண்ணா இருக்கா மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சிருந்தா. நான் அப்படியே ஆட்டோ ஓட்டிட்டு போம்போது அது வந்தத ஆன் பண்ணேன். பார்த்தா அத பார்த்துக்கிட்டே நான் வண்டி ஓட்டுனேன்.
அப்படியே எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராதிகா இருக்காள, அவள் நல்லவளே கிடையாது. அவள் எல்லாமே பிளான் போட்டு தான் பண்ணுவா. அவள் வேணும்னு தான் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன் உங்களுக்கு தெரியாதா தானம்மா, உங்களையும் என்னையும் பிரிக்கணுன்றது தான் அவளோட குறிக்கோளாகவே இருக்கும். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? நம்மளை சுற்றி எதிரிங்க இருக்கலாம், ஆனால் இவங்க எதிரிங்கன்னு நமக்கு தெரியணும். அவங்க மூலயமா எந்த விஷயம் வந்தாலும் அது நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா அவங்க வேணும்னு தான் பண்ணுறாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன் தானம்மா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. இல்லை, உங்களை உங்களை பற்றி எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியல தெரியுமா அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் அந்த ராதிகாவை வச்சுக்கிறேன், அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு அங்கேருந்து கதிர் கோவமாக போகிறாரு. ராதிகாவை பார்க்குறாரு, பார்த்து பேசுகிறாரு. இங்கே பாரு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. என்னம்மாம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் நான் பேசுவேன். ஆமாம், நீ எதுக்காக நீயும் நானும் சேர்ந்து இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோவை அப்படியே நீ தனமாக்கு அனுப்பி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ மாமா, நான் அப்படிலாம் அனுப்பலை, நான் சாதாரணமாக தான் அனுப்பினேன், அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாயை மூடு, நீ வாயை மூடு. நீ இப்படி அனுப்புனதுனால அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இன்றைக்கி எவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு பார்த்தியா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. என்ன மாமா, ஏன் நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா என்ன? அதுக்கு அவங்களுக்கு அடிப்படுறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற ராதிகா கேட்குறாங்க. நீ அனுப்பின ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே ரோட்டில் போயிருக்காங்க, அதனால தான் வண்டியே கவுந்துருக்கு, புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் நீயும் நானும் இருக்கா மாதிரி ஏதாவது ஃபோட்டோ எடுத்து தனமாக்கு நீ அனுப்புன, இதுக்கப்புறம் இப்படி பேசிகிட்டே இருக்க மாட்டேன், புரியுதா? நீ இந்த வீட்லேயே இருக்க முடியாது, ஒழுங்காக உங்கள் வீட்டுக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. மாமா நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க, நான் அந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு அங்கே வந்து போகிறாங்க. போயிட்டு யோசிக்கிறாங்க. என்ன தனமா, என்னால் தான் உங்களுக்கு இப்படி ஆச்சா? அப்போ நான் உங்களை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டேன். என்ன பண்ண முடியுமோ நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணிகிட்டே இருப்பேன், டார்ச்சர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன், நீங்கள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக அப்படி போகிறாங்க. அதே போகிறாரு. எப்போ போல் ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. பாவம் தனம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ளே தனம்மா வராங்க ஹோட்டலுக்கு. என்ன தனம்மா அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு வீட்டிலே இருக்க ஒரு மாதிரி போர் அடிக்குது, பரவாயில்ல, சின்ன அடி தானே, தானாகவே சரியாயிடும், அதான் நான் வந்துட்டேன் வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ தனம்மா, அப்படியே சரி, நீங்கள் உட்காருங்க, நீ போயிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்குறாங்க. காஃபிலாம் குடிக்கிறாங்க. சரி கதி, நான் போயிட்டு வரேன், எனக்கு அங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. போகணுன்னே அங்கே இருக்க எல்லாருமே விசாரிக்கிறாங்க. என்ன தானோ தலையில் அடிபட்டிருக்கு, உடனே வந்திருக்கேன், ஏன் கொஞ்சம் டைம் எடுத்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இது கதிர் சொல்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எப்படி வீட்டில் இருக்க முடியும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வேலைக்கு வந்துட்டு என்னால் வீட்டில் இருக்க முடியல, ஆட்டோ ஓட்டாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்டோ கவுந்திருக்கு, ஏன் எங்கள் நம்பர்லாம் உனக்கு தெரியும்ல, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, ஏன் தானே இப்படி இருக்க, அப்போ எங்கெல்லாம் நீ வேறு யாரோன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அக்கா, நான் அப்படிலாம் நினச்சதே கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் அப்படிலாம் யோசிக்கலை, எனக்கு அந்த நேரத்துக்கு எதுவுமே சொல்ல வேணாம் நான் நினச்சேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டால் அவங்க சின்ன காயம் தான், ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு நீங்கள் போயிடலான்னு சொன்னாங்க, அதனால தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை, நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தனம், என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன காயம்னா கூட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி தான் நாங்களாம் ஓடி வந்திருப்போம் தெரியுமா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தானே உன்னை பார்த்தா, என்ன சொல்கிறதுனே தெரியல, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. தானே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ இவங்ககிட்டலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தானே ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஷாலினி வீட்டில் இருக்காங்க. அப்படியே வராங்க வாசுகி. ஷாலினி வந்து கேட்குறாங்க, என்ன எல்லாரும் இந்த வீட்டில் தானே இருக்கீங்க, சமையல் அந்த தனத்தால் பண்ண முடியல, அவளுக்கு ஏதோ அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, ஏன் நீ பண்ண மாட்டியா, நீயும் பொடு தானே, எந்த வேலையும் செய்யவே மாட்டேற, இங்கே பாரு நீ போயிட்டு நான் சொல்கிற மாதிரி சூப்பராக சமையல் பண்ணி வச்சிரு சரியா அப்படின்னா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்படியே ஷாலினி பார்க்குறாங்க, ருக்மணியும் பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. ஆமாம், அந்த அம்மா கிட்ட போய் பேசினா அதோட அது ரோட்டில் போய் உட்காந்துக்கும். ஐயோ அப்பப்பப்பா இதோட தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் ருக்மணி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், தானம் சமைக்கலல்ல, நீங்கள் தான் சமைக்கணும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. எனக்கா அந்த பொம்பளை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு, ரொம்ப போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மரகதம். இங்கே பாரு மரகதம், அவங்கக்கிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாது, உனக்கு தெரியும்ல, அமைதியாக பூனை மாதிரி இங்கே நடக்கிறதுலாம் கேட்டுட்டு அப்படியே ரோட்டில் போய் உட்காந்துப்பாங்க, அதோட மயக்கடிச்சு விழுந்துருவாங்க, அதுக்குள்ளே பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவாங்க, அதனால் நாம் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நானே போய்ட்டு எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் ருக்மணி ஷாலினி 3 பேரும் போய்ட்டு சமையல் ரூமில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து தனம் வராங்க. ஏன் அத்தை நீங்களே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. என்ன தனம் இப்போ தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ போய் கொஞ்ச நேரம் உட்காருப்போ, நான் பார்த்துக்கிறேன் எல்லா வேலையும், கொஞ்ச நாளைக்கு நீ எந்த அடுப்பு பக்கமே வரக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ருக்மணி சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, எனக்கு சின்ன காயம் தான், என்ன தனம் பேசிகிட்டு இருக்க, சின்ன காயமோ பெரிய காயமோ, அத்தை என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே கேளு சரியா, நீ இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. செஞ்சுட்டு அங்கேருந்து அப்படியே வராங்க. நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கத்த சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
தனா உனக்கு ஏதாவது வேணும்னா கூட நீ கேளு, நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ருக்மணி சொல்கிறாங்க. ஆமாம், அப்படியே மருமகளை விழுந்து 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 கவனிக்கிறா. இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாசிக்கு ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுறாங்க. வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம், இவளுங்க என்ன விதவிதமா எல்லா சாப்பாடும் பண்ணி வச்சிருக்காளுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இவளுங்கலாம் நல்லா சமையல் தான் பண்ணுறாளுங்க. இவளுங்களே இனிமேல் சமைக்கட்டும் அப்படின்னு வாசிக்கு பார்க்குறாங்க. அப்படியே வாசனை பிடிக்கிறாங்க. எல்லாம் சூப்பராக தான் இருக்குது, டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ராதிகா பார்க்குறாங்க. என்ன அத்தை எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வரீங்க? அதுவா ஒன்றும் இல்லை, என்னென்ன சமையல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வாசிக்கு ராதிகா 2 பேருமே சேர்ந்து அப்படியே பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க.